வணக்கம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் 5. சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை. வரவேற்கப்பட்டு சாயி என அழைக்கப்படுதல். மற்ற ஞானிகளுடன் தொடர்பு. அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும். பாதுகைகளின் கதை. முஹிதீனுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும். தண்ணீரால் விளக்கெரித்தல். போலி குரு ஜவஹர் அலி. சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல். சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய்பாபா காணாமற் போன பிறகு ஷீர்டிக்கு எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன். நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள தூப்காவன் என்கின்ற கிராமத்தில் சாந்த் பாட்டீல் என்ற வசதியுள்ள முகமதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் அவுரங்காபாத்துக்கு போய்க் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார். 2 மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார். ஆனாலும் காணாமல் போன குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை. ஏமாற்றத்துடன் குதிரையை சேணத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். 4½ காதூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தின் அருகில் வந்தார். அதன் அடியில் ஒரு பக்கிரி, விசித்திரமான மனிதர் உட்கார்ந்து இருந்தார். அவரது தலையில் ஒரு குல்லாய் இருந்தது. கஃப்னி என்னும் நீண்ட ஆடை தரித்திருந்தார். கமக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார். ஹூக்கா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். சாந்த் பாட்டீல் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்தில் கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார். அவ்விசித்திர மனிதர் அல்லது பக்கிரி குதிரை சேணத்தை பற்றி வினவினார். சாந்த் பாட்டீல் தனது தொலைந்து போன குதிரையின் மீதிருந்த சேணம் அது என்று கூறினார். அதற்கு அவர் அவரிடம் அருகாமையில் உள்ள சோலையொன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அங்கே சென்றார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார். அந்த பக்கிரி ஓர் சாதாரண மனிதர் அல்ல, ஆனால் ஓர் அவலியா, பெரும் ஞானி என்று எண்ணினார். குதிரையுடன் பக்கிரியிடம் திரும்பி வந்தார். ஹூக்கா குடிப்பதற்கு தயாராகிறது. ஆனாலும் 2 பொருட்கள் தேவைப்பட்டன. குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு, சாபி, புகை இழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நனைப்பதற்கு தண்ணீர். பக்கிரி தனது கத்தியை எடுத்து அந்த வலிய நிலத்தில் நுழைத்தார். அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது. அதை அவர் குழாயில் வைத்து இட்டார். பிறகு தமது சட்காவை தரையில் அடித்தார். அவ்விடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கியது. சாவி நினைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது. இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்கிரி ஹூக்கா குடித்துவிட்டு சாந்த் பாட்டீலுக்கும் புகை கொடுத்தார். இவற்றையெல்லாம் கண்ணுற்ற சாந்த் பாட்டீல் வியப்புற்றார். பின்பு அவர் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார். மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கியிருந்தார். பாட்டீல் தூப்காவன் கிராமத்தில் அதிகாரி. அவருடைய மனைவியின் சகோதரரது புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான். ஷீர்டியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். எனவே ஷீர்டிக்கு புறப்படுவதற்கு பாட்டீல் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார். பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார். கல்யாணமும் எவ்வித சிரமமும் இன்றி முடிவடைந்து கோஷ்டியும் தூப்காவனில் திரும்பியது. ஆனால் பக்கிரி மாத்திரம் ஷீர்டியிலேயே இருந்தார். பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார். சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார்? கல்யாண கோஷ்டி ஷீர்டியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் ஒரு ஆலமரத்தடியில் வந்து தங்கினார். கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்ந்து விடப்பட்டன. கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக இறங்கினர். பக்கிரியும் கீழே இறங்கினார். இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகள் சாபதி கண்ணுற்றார். உடனே யா சாயி, சாயி வரவேண்டும் என்று கூவினார். அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள். அதிலிருந்து அவர் சாயிபாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார். மற்ற ஞானிகளுடன் தொடர்பு. சாயிபாபா ஒரு மசூதியில் தங்க துவங்கினார். தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷீரடியில் தங்கியிருந்தார். பாபா அவர் தம் நட்பை விரும்பினார். அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார். சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார். பிறகு ஜானகிதாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார்.
பாபா அவருடன் பேசிக் கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார். அன்றி ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செல்வார். அங்கனமே பொன்தாம்பேயினின்று இல்லறத்திலிருந்து வைசிய ஞானியாக கங்காகீர் எப்போது ஷிரடிக்கு வந்தார். சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்றபோது முதலாக அவரை கண்ட கங்காகீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது: ஷீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது. அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது. இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. இந்நிலம் ஷீரடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதாலின் அது ஒரு வைரத்தை பெற்றது. அங்கனமே ஏவலா மடத்தை சேர்ந்த ஆனந்த் நாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல்கோட் மகாராஜின் சீடரும் ஆவார். அவர் ஷீரடி மக்கள் சிலருடன் ஷீரடிக்கு வந்திருந்தார். அவர் சாயிபாபாவை தம் முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார்: அது உண்மையில் விலைமதிக்க முடியாத இரத்தினமாகும். அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல, ஒரு வைரக்கல். கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள். இதை கூறிய பின்னர் அவர் ஏவலாவுக்கு திருப்பிவிட்டார். இது சாயிபாபா இளைஞனாய் இருக்கும்போது சொல்லப்பட்டது. பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும். சாயிபாபா இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார். தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை. விளையாட்டு வீரனை போன்று அவர் உடை அணிந்திருந்தார். அவர் ராகதாவிற்கு சென்றிருந்த போது ஜெந்து, சாமந்தி, ஜாய், மல்லிகை, ஜூய், முல்லை ஆகியவற்றை சிறப்பு புஷ்பங்களை கொடர்ந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றில் நட்டு தண்ணீர் விட்டார். வாமன் தாத்யா என்னும் ஒரு அடியவர் அவருக்கு தினந்தோறும் 2 பானைகள் கொடுத்தார். இவற்றை கொண்டு வந்து பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கி செல்வார். மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும். அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும். அடுத்த நாள் தாத்யா வேறு 2 புதுப்பானைகள் கொடுப்பார். இந்நிகழ்ச்சி 3 ஆண்டுகள் நடந்தது. சாயிபாபாவின் கடின பயிற்சி, உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது. இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கி வருகிறது. வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை. பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர். அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார். அவர் ஒரு முறை அக்கல்கோட்டிற்கு சோலாப்பூர் ஜில்லா சென்று மகாராஜின் பாதுகைகள் தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார். அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார். அக்காட்சியில் அக்கல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம், இப்போது ஷீரடியே எனது இருப்பிடம், அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார். எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு 6 மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய காட்சி முதலியவற்றை ஞாபகார்த்தமாக அவர் பாதுகையில் தயாரித்து அதை சக வருடம் 1834 ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா கேல்கர், உபாசனி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார். அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தனர் நியமிக்கப்பட்டார். அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது. இதனுடைய தொடர்ச்சி நாளை காண்போம். வணக்கம்.